அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் அரங்கர் திருவடிகள் போற்றி. மலையளவு கருத்துக்களை கடுகளவாக சுருக்கி சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற வான்புகழ் வள்ளுவ பெருந்தகை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. விருந்து ஓம்பல் 9வது அதிகாரம். மோப்பம் குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. அனிச்சப்பூ முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும், ஆனால் முகம் மாறுபட்டு பார்த்த அளவிலேயே விருந்தினர் வாடிவிடுவார். நாம் தர்மம் செய்யும் பொழுது நம் தர்மத்தை முகத்தை பார்த்து முகம் மலர்ச்சியுடன் தர்மம் செய்தால் செய்யக்கூடிய மாந்தர்களுக்கு மலரை போல் மலர்ந்து முகம் பேரின்ப அந்த இன்ப மலர் இறையருள் உள்ளே இறங்கி அவர்களுக்கும் மோட்ச லாபம் கிடைக்கும். அந்த முகம் மலர்ச்சியுடன் இந்த அருட்பிரசாதத்தை உட்கொள்ளக்கூடிய மாந்தர்களும் அவர்களை முகம் பார்த்து அந்த முகத்தில் இன்பத்தோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அகமகிழ்வோடு அந்த தர்மத்தை செய்யக்கூடிய மாந்தர்களுக்கு அந்த தர்மம் இறைவன் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது ஒரு பழமொழி உள்ளது போல் அந்த கொடுக்கக்கூடிய மாந்தர்களுக்கும் அதை பெறக்கூடிய மானுட பிறப்புகளுக்கும் அது இருவகையிலையும் புண்ணியமும் அருளும் கிட்டி அந்த ஆன்மா மோட்ச லாபம் பெற்று இறைவனோட ஒன்றா 2 கலந்து இறுதி சந்தோஷம் இறைவனோட ஒன்றாக கலந்துவிடும். ஆக முகம் வாடி முகம் சஞ்சலத்துடன் அந்த தர்மத்தை விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு அந்த தர்மத்தை செய்தால் இவர்கள் எப்படி அனிச்ச மலர் எப்படி அதை தொடும்பொழுதே தொட்டாசினிங்கி என்ற மலர் அதை தொடும்பொழுதே வாடிவிடும், அதேபோல் அனிச்ச மலர் முகர்ம்போதே வாடிவிடும். அந்த அளவுக்கு அந்த வாடுதலோடு ஒரு தர்மத்தை செய்யும் பொழுது இறை அங்கே இருவரிடமுமே நிற்காத சென்றுவிடும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்காகும். நாமும் தர்மம் செய்வோம், பிறவிக் கடலை கடந்து கடவுள் தன்மை